துவரம்பருப்பு 1/2 கப்பு, பாசிப்பருப்பு கொஞ்சம் குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி 3 விசில் வர்ற வரைக்கும் வேக வைக்கணும். முள்ளங்கி கீழே உருளைக்கிழங்கு கிடக்கு, நமக்கு தெரியல. தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, புளி கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஏன்னா சாம்பார் சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் லைட்டாக புளி சேர்த்துக்கணும். நிறையா புளி சேர்த்துட்டிங்கன்னா அது சாம்பார் இல்லை, புளிக்குழம்பா மாறிடும். மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, கடுகு, சீரகம், இங்கிட்டு நம்ம கடைசியாக சாம்பார் தாளிக்கிறதுக்கு மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம். பருப்பு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா வெந்துருச்சு பருப்பு. தேவையான அளவு எண்ணெய், பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, பொடியா நறுக்கிய சின்ன வெங்காயம், பெருங்காயம் கொஞ்சமா தேவையான அளவு, தக்காளி, முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், தூள் 1 ஸ்பூன், இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டணும். கொஞ்சமா புளி ஊற்றிக்கணும். தேவையான அளவு உப்பு, இங்கே ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சதுக்கு அப்புறம் பருப்பை, ஆல்ரெடி வேக வச்ச பருப்பை மிக்ஸ் பண்றோம். எல்லாத்தையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி வேக வைக்கிறோம். அப்படியே மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் நல்லா வேக விடணும். வெங்காயம், சீரகம், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு ஊற்றியாச்சு. நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. டுடே ஸ்பெஷல் சாம்பார். நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க கீழே. முள்ளங்கி சாப்பிட்றதுக்கான நன்மைகள் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கோங்க.